நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழக வெற்றி கழகத்தின் நமது கொள்கை தலைவர்களில் ஒருவரான கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி விஜய், சுரேஷ் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் இன்று வானூர் தாலுகா அலுவலகம் எதிரில் நமது கொள்கை தலைவர்களில் ஒருவரான கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவிராஜ், வானூர் ஒன்றிய நிர்வாகி உடன், சரண், சக்திவேல், கார்த்திகேயன், வினோத், நிலவழகன், கரோலின், பாரதிதாசன், சுந்தரபாலு, மனோஜ்குமார், செந்தில், ராஜ்குமார், முரளி, ஜான் மற்றும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய அணி நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், நகர அணி நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், வார்டு கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறையில் கொண்டாடப்பட்டது. தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகம் தமிழியல் துறையில் கொண்டாடப்பட்டது. துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முனைவர் பட்ட ஆய்வாளர் ராகுலன் எனும் மாணவர் வரவேற்புரையை நிகழ்த்தினார். பேராசிரியர் பழனிவேல் முனைவர் தமிழ் மல்லன் அவர்களை பற்றி அறிமுகம் செய்து பேசினார். முனைவர் ரவிக்குமார் தலைமை உரைக்கு தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ் மல்லன் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்திற்கு அளித்த பங்களிப்பு குறித்து சிறப்புரையை நிகழ்த்தினார். ஆய்வு மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் திருவாளர்கள் வளனரசு, வேணு ஞானமூர்த்தி, கவியுகன், கந்தவேல் போன்ற அன்பர்களும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். தமிழ் மல்லன் உரை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று துணைத் தலைவர் பாராட்டினார். நன்றி உரைக்கு பின் விழா நிறைவடைந்தது. முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராசரின் தொண்டர்கள் லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன், டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஐயனார், இளங்கோவன், மூர்த்தி, ராமதாஸ், ஞானசேகரன், செல்வராஜ், முனுசாமி, லக்ஷ்மணன்,
பழனி, சிவராஜ், சுகுமார், வெங்கடேசன், நித்யா, மணி, ஆறுமுகம், கோவிந்தன், மூர்த்தி, முருகன் மற்றும் குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழாவாகும். இந்த நாள் அன்னை சக்தியின் பல்வேறு வடிவங்களை வழிபட மிகவும் உகந்தவை. குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளை ஒட்டி வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மீனாட்சி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் ஆடி திருவிழா சக்தி கரகம் காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரமாக மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த ஆடி திருவிழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் அவர்களை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நலசங்கம் பாராட்டி விருதுகளை வழங்கினார்கள். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் சிறப்பாக பணிபுரிந்த ஓய்வு பெற்ற சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் அவர்களை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நலசங்கம் பாராட்டி விருது வழங்கினார்கள். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமை வகித்து வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் கேடயம் வழங்கி உதவி ஆய்வாளர் ராமலிங்கத்தை கௌரவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் சங்க பொதுச் செயலாளர் இளங்கோவன், துணை பொதுச் செயலாளர் சேகர் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உட்தெருக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவை தலைவரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் இன்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உட்தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அவர்கள் இன்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல், சேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் அரேபிய மந்தி உணவகத்தின் புதிய கிளை திறப்பு விழா, குடும்பத்துடன் திரண்ட மக்கள். புதுச்சேரி மிஷன் வீதி பகுதியில் புகழ்பெற்ற அரேபிய மந்தி உணவகத்தின் 7வது கிளை இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் மந்தி பிரியாணியின் சுவையை ரசிக்க ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் மந்தி விருந்தை அருந்தினர். திறப்பு விழா குறித்து உணவக ஊழியர்கள் தெரிவிக்கையில், குறைந்த விலையில் தரமான உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்களின் முதன்மையான நோக்கம். பொதுவாக பிரியாணி என்றாலே தனித்தனியாக உண்பதை விட ஒரு குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ அமர்ந்து உண்ணும் கலாச்சாரம் தற்பொழுது அதிகரித்து வருகின்றது. மந்தி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல,
அது மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு கலாச்சாரம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் இணைந்து அமர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த உணவின் சுவையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகின்றது. இதனால்தான் அரேபியன் மந்தி மக்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றுள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மிஷன் வீதியில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் தரமான மசாலா பொருட்கள் மற்றும் தனித்துவமான அரேபிய சமையல் முறைகளை கையாண்டு மந்தி தயார் செய்யப்படுவதால் முதல் நாளிலேயே உணவு பிரியர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. மக்கும் குப்பையிலிருந்து ஆர்கானிக் உரம், தொழிற்சாலை கழிவிலிருந்து செங்கற்கள், ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பெயரில் புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். அப்பொழுது மையத்தின் நிர்வாகி அருண் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவு மறுசுழற்சி மற்றும் இயற்கை வள ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மையின் பணிகள் குறித்து விளக்கமளித்தார். நகரின் பல்வேறு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. பின்னர் அவை மாடுகள் மற்றும் பன்றிகளுக்கும் உணவாக வழங்கப்படுகின்றன. அதன் பின்னர் மீறும் பொருட்கள் இயந்திரங்கள் மூலம் கலவையாக்கி சாணத்துடன் உதிர்ந்த இலைகள் உள்ளிட்ட இயற்கை கழிவுகள் சேர்க்கப்பட்டு சுமார் 2 மாதங்கள் உலர வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் தரமான ஆர்கானிக் உரம் தயாரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகின்றது. மேலும் மைய வளாகத்திலேயே மாடுகளுக்கான தீவனமும் தயாரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்புடன் இணைந்த மேலாண்மை நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இதனுடன் ஃபவுண்டரி தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கும் கழிவு மணல் சேகரிக்கப்பட்டு சிமெண்ட் கலவையுடன் இணைத்து செங்கற்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதுவரை சுமார் 70 லட்சம் செங்கற்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் மற்றும் வளாகத்தில் உள்ள பல்வேறு கட்டுமானங்களும் இந்த செங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்றும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த செயல்முறையை புதுவையிலும் மேற்கொண்டு பயனுள்ள வகையில் செயல்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம்.
படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் பூங்கா ஆய்வு. புதுவையிலும் அமைக்க லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை. கோவையில் போஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் ராக் என்ற தன்னார்வ அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்காக தமிழகத்திலேயே முறையாக அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலில் புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூங்காவில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டனர். மாற்றுத்திறனாளி மற்றும் ஆட்டிசம் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடும் வகையில் வீல் சேர் அணுகுமுறை வசதிகள், சிறப்பு ஊஞ்சல்கள், இசையுடன் கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உணர்வு திறனை மேம்படுத்தும் விளையாட்டு அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பூங்காவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் விரிவாக கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்று மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை புதுவையிலும் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு துணை புரியும் வகையில் இந்த திட்டத்தை புதுவையிலும் செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். அமைச்சர் என் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. தமிழக நீர் வளம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வேல்ராம்பட்டு அரசு பள்ளியில் பயிலும் 84 மாணவர்களுக்கு கல்வியாளர் சந்திரமௌலி அவர்கள் இலவச குடிநீர் பாட்டில்களை வழங்கினார். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்களின் நலன் காக்கும் இந்த நற்செயலுக்கு பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் முகேஷ் மற்றும் அஸ்வினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பெருந்தலைவர் காமராசரின் வாழ்க்கை மற்றும் அவரின் சாதனைகள் குறித்து விளக்க உரையை வழங்கினார்கள். மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண் கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மனின் 43ஆம் ஆண்டு செடல் மற்றும் திருத்தேர் பவனி திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 43ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் பவனி விழா விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் ஒரு பகுதியாக இன்று 5ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் நாள் உபயதாரர்களாக நாகம்மாள் நகர், வள்ளலார் நகர், திவான் கந்தப்பா நகர் உள்ளடங்கிய பகுதி வாழ் பக்தர்களால் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் 5ஆம் நாள் உபயதாரராக மேகநாதன், பாபு, அருண்குமார், சந்திரசேகரன், ராஜி, ராஜேந்திரன், காமராஜ், பாண்டியன்,
கணேசன், ஆனந்த், சிவராமன், யுவராஜ், லோகேஷ், கலையரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இன்று இரவு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ சிவன் பார்வதி மற்றும் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை சமேதரர்கள் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற இருக்கின்றது. கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க பல்வேறு கட்டங்களாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம்கள், டெங்கு விழிப்புணர்வு பேரணிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நாடகங்கள், கருத்தரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். தண்ணீர் தேங்க விடாதீர், குடுவைகள், தொட்டிகள், பழைய டயர்கள் உள்ளிட்டவற்றில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாப்போம், வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்போம், இரவில் கொசு வலை பயன்படுத்துவோம், கொசு விரட்டி மருந்துகளை பயன்படுத்துவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை முழக்கமிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் குணசுந்தரி, நிலை 1 பொறுப்பாசிரியர் சுவாமிராஜ், நிலை 2 பொறுப்பாசிரியர் தர்மகன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சிறப்பித்தனர். ஓதியம்பட்டியில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான குடிநீர் திட்ட பணிகளின் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஓதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விக்னேஸ்வரி நகர் பகுதிகளில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய குடிநீர் திட்ட பணிகளின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார் மற்றும் மின்னாக்கி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் ரூபாய் 43 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மறுசீரமைப்பு பணிகளும் நிறைவு செய்யப்பட்டன. மொத்தம் ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான இந்த பணிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் மூலம் மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விக்னேஸ்வரி நகர் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1500 பொதுமக்கள் சீரான குடிநீர் வசதியை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மங்களம் தொகுதி திருக்காஞ்சி பகுதியில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிற்சியின் பூச்சி மேலாண்மை குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை, பண்ணை தகவல் ஆலோசனை மையம், வில்லியனூர் சார்பில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளின் கலந்துரையாடல், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சி மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபத்தில் திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தினேஷ்குமார் வரவேற்புரையை ஆற்றினார். வில்லியனூர் கோட்ட துணை வேளாண் இயக்குனர் ராஜ்குமார் இந்நிகழ்ச்சியின் நோக்க உரையை கூறினார். ஆத்மா திட்டத்தின் திட்ட இயக்குனர் மற்றும் கூடுதல் வேளாண் இயக்குனர் செழியன் பாபு வாழ்த்துரை வழங்கினார். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இயக்குனர் ஜெயசங்கர் தலைமை உரையை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியின் முதல்வர் மற்றும் மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் சங்கர் அவர்கள் மண் வள மேம்பாடு மற்றும் உர மேலாண்மைக்கான உரிய உக்திகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி இயற்கை வேளாண்மை சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பங்கள், சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மற்றும் மதிப்பு கூடுதல் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார்.
அதனைத் தொடர்ந்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் துரைசாமி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் சிக்கன பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் பூச்சிகளின் மேலாண்மை பற்றி விரிவாக எடுத்துக் கூறி விவசாயிகளின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருக்காஞ்சி வேளாண் அலுவலர் தினகரன் அவர்கள் நன்றி உரையை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆத்மா திட்ட மேலாளர்கள் மற்றும் வில்லியனூர் கோட்ட களப் பணியாளர்கள் செய்திருந்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் உயர் மின் கோபுர விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உயர் மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இதில் ஏம்பலம் விநாயகர் கோவில் வீதி, பாலமுருகன் நகர், இந்திரா நகர், விளையாட்டு திடல், புதுக்குப்பம், புத்துக்கோவில், புதுக்குப்பம் பேருந்து நிலையம், நத்தமேடு ஆகிய பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர் மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு இயக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு மின்துறை உதவி பொறியாளர் விஜயன், இளநிலை பொறியாளர் இளவரசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் செந்தில்குமாரின் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் செந்தில்குமாரின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டுகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து செந்தில்குமார் முதலமைச்சரிடம் ஆசி பெற்றார். பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டு விருந்தோம்பல் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், ஏகேடி ஆறுமுகம், ஐயப்பன், மோகன்தாஸ், முன்னாள் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி உட்பட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செந்தில்குமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.